நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வில் வளைத்த விநாயகர் எங்குமே காண இயலாத அரிய வடிவம். திருப்பயரணீஸ்வரர் ஆலயம், உடையார்பாளையம், ஜெயங்கொண்டான், அரியலூர். உடையார்பாளையத்திற்கு பத்ராரண்யம், முட்கபுரி என்ற பெயர்கள் உண்டு. இங்கே உள்ள திருப்பயரணீஸ்வரர் ஆலயம் தமிழகத்தின் தொன்மையான கோவில்களில் ஒன்று. சுவாமியின் திருநாமம் வடமொழியில் முட்கபுரீஸ்வரர் எனவும், தமிழில் பைரணிநாதர் எனவும், மற்றும் அம்பிகையின் திருநாமம் தமிழில் நறுமலர் பூங்குழல் நாயகி எனவும், வடமொழியில் சகுந்தளாம்பிகை எனவும் அழைக்கப்படுகிறது. வணிகன் ஒருவன் மிளகு மூட்டைகளை எடுத்துக்கொண்டு இவ்வூர் வழியே சென்றான். சுங்கச்சாவடியில் அவற்றை பயறு மூட்டைகள் என கூறி குறைந்த வரியை செலுத்திவிட்டு தன்னுடைய ஊர் சென்று பார்த்த பொழுது மிளகு மூட்டைகள் அனைத்தும் பயறு மூட்டைகளாக காட்சியளித்தது. இவ்வூர் இறைவனை வேண்ட மீண்டும் அவை மிளகு மூட்டைகளாக மாறியதாகவும், இதன் காரணமாக இறைவனுக்கு பயரணிநாதர் என்று பெயர் வழங்கப்படுவதாக தல வரலாறு கூறுகிறது. பயரணீஸ்வரர் கோவிலுக்கு முன்பாக பிள்ளையார் சன்னதி உள்ளது. மகாபாரத காலத்தில் பஞ்ச பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது முட்கபுரி என்று அழைக்கப்பட்ட இந்நாளை உடைய உடையார்பாளையத்தில் தங்கியிருந்தனர். அப்பொழுது தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்ட போது அர்ஜுனர் விநாயகப் பெருமானை வேண்டினார். அர்ஜுனனுடைய காண்டிவ வில்லை வளைத்து அந்த இடத்தில் ஏரியை உண்டாக்கினார் விநாயகப் பெருமான். இதனால் திருக்குளம் வில் வடிவத்திலேயே அமைந்துள்ளது. இவ்வாறு வில்லை வளைத்த நிலையிலேயே இந்த ஆலய வாசலில் வில் வளைத்த விநாயகராக காட்சி தருகிறார் விநாயகப் பெருமான். பிள்ளையார் வடிவம் சிறிய வடிவம்தான். தனது 4 கைகளில் மேற்கைகளில் அங்குசம் பாசம் ஏந்தியும் தனது கீழ் 2 கைகளில் வில்லை வளைத்து பிடித்து கொண்டும் காட்சி தருகிறார். ஓம் கணேசாய நமக.